பிரச்சனையோட மையப்புள்ளியே யுரேனியம்ன்றதை தாண்டி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதி வந்து தாங்க. நீங்கள் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் என்னமோ படக்கூடிய யுரேனியத்தை கைப்பற்ற தான் அமெரிக்கா அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது. அடிப்படையில் ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். அவருக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், அது எப்படி எடுக்கிறது? பணம் எடுக்கணும் இல்லைங்க. இப்போ ஏற்கனவே வந்து அமெரிக்காவுடைய காங்கிரஸ்லேயும் செனட் சபையிலையும் இவர் வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருப்பார்ல, நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், இவ்வளோ செலவு பண்ணால் உனக்கு என்ன பெனிஃபிட்னு அவங்க கேட்பாங்க அடிப்படையில். அப்போ நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணால் ஹார்மோஸை கைப்பற்றுவோம், ஹார்மோஸை கைப்பற்றி விட்டால் நமக்கு வந்து ஒரு 10 வருட காலங்களில் இவ்வளோ வருமானம் வருது. இதுதான் உங்க ப்ரொபோசல். இப்போ அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு? ஈரான் சொல்றது வந்து ஒமானும் நாங்களும் சேர்ந்து வரி வசூலிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் அமெரிக்காவோட அது வாய்ப்பு இருக்கா? அதான் சொல்றேன், ஈரான் இல்லாமல் இன்னொரு நாடு இருந்திருந்தால் இது அமெரிக்கா நேரம் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய திட்டமே வந்து 1 மாத காலத்தில் இதெல்லாம் பேசி முடிச்சு செலவு பண்ணி 1 மாதத்துக்கு தேவையான செலவு பண்ணிட்டு ஆயுதங்களை செலவு பண்ணி அந்த அந்த அதிபரை கொலை பண்ணிட்டோம், வேலை முடிஞ்சிருச்சு, சரணடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹார்மோஸை நம்ம வந்து பாதியாக பிரிச்சுக்கலாம். திட்டம் அதுதான். ஸோ ட்ரம்புடைய திட்டம் என்பது இஸ்ரேலுக்கு உதவி பண்ணுறது மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு உதவி செய்வதன் மூலமாக ஒரு வியாபார ப்ரொபோசல் அவருக்கு வெற்றிகரமாக நடக்கும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.